அன்றைய பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு முடியப் போகிறது என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் கொண்டதை நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா. அதை பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரிஷ். சந்தனா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு. நாளைக்குள்ள நான் 50 கோடி கட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த வீடு கம்பெனி எல்லாமே போயிடும். 50 crores தானே, அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? 50 crores தானவா? என்ன ஹரிஷ் பேசிட்டு இருக்க? நானே செம்ம காண்டில் இருக்கேன். தயவு செஞ்சு போயிடு, போன்னு சொன்னேன். ஹரிஷ் அலட்சியமாக பேசியதால் உச்சக்கட்ட எரிச்சல் அடைந்த சந்தனா அவனை கண்டுபிடி திட்டி விரட்ட சோகமாக அங்கிருந்து சென்றான் ஹரிஷ். பாத்தியா இவன? உன் பிரச்சனைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி போறான். இவனை தான் நீ உயிருக்கு உயிரா காதலிச்சியா? இந்த மாதிரி ஆளை நீ எப்படிதான் செலக்ட் பண்ணியோ சத்தியமா புரியல. தன் அம்மா திலகாவின் பேச்சு அவளை மேலும் வெறுப்பேற்றியது. ஆனால் உண்மை அதுதான். ஹரிஷ் வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழும் ஒரு ஏழை இளைஞன். 2 வருடத்திற்கு முன்பு சென்னையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனான மதிவண்ணன் தன் ஒரே மகள் சந்தனாவை ஒரு ரகசிய காரணத்திற்காக ஹரிஷுக்கு திருமணம் செய்து வைத்தார். சொந்த வீட்டிலேயே அனாதையாக்கப்பட்டான் ஹரிஷ். ஒன்றுமே இல்லாத ஏழை என்பதால் மாமியார் கண்ணுக்கு கூட ஒரு புழுவை போலதான் தெரிந்தான். திருமணமான நாளிலிருந்தே ஹரிஷ் அந்த வீட்டின் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாகி போனான். 2 வருடமாகியும் இருவருக்கும் குழந்தை இல்லாததால் அவர்களை பிரிக்க திலகா சதி செய்ய ஆரம்பித்தாள். ஹரிஷை விவாகரத்து செய்ய சொல்லி திலகா துன்புறுத்தினாலும் அவன் மீது இருக்கும் காதலால் அதை செய்ய மறுத்தாள் சந்தனா. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் மேடம், இங்க ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம். எல்லாரும் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைக் பண்ண போறதா வேற பேசிக்கிறாங்க மேடம். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாலோ அது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்தது. மந்த் ஸ்டார்ட் ஆகி இன்னும் சேலரி கிரெடிட் ஆகலன்னு எல்லாரும் கோவமா இருக்காங்க. இப்படியே போனா நாளைக்குள்ள ஆபீஸே உடைச்சிருவாங்க மேடம். இப்போ என்னமா பண்றது? ஹலோ மேம், இருக்கீங்களா? அஞ்சலி, உங்க பணம் எங்கேயோ போடாது, நாளைக்குள்ள கொடுத்துருவோம் சொல்லுங்க. பணம் கிடைக்காது என்று தெரிந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்த சந்தனாவிற்கு கேட்ட இடத்திலிருந்து யாருமே உதவ முன் வராதது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது. எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய தோழி தர்ஷினியிடமிருந்து அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது. சந்தனா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. யூ நோ மை ஃப்ரெண்ட் அசோக், ரைட்? அவன் இப்போ பிஸ்னஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான். நான் அவன் கிட்ட பேசி பார்க்குறேன். ஐம் வெரி ஷுர் அவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நிஜமாவா சொல்ற? ஹே, ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் எவ்வளோ டென்ஸ்டா இருந்தேன் தெரியுமா? இப்போ ஐ ஃபீல் சோ ரிலீவ்ட். தேங்க் யூ சோ மச். ஏற்கனவே அவளுடைய நிலையை புரிந்து வைத்திருந்த தர்ஷினி சந்தனா மெல்ல நிம்மதி அடைய இன்னொரு பக்கம் ஹரிஷ் தன்னுடைய ரகசிய போனில் ஒரு உத்தரவை பிறப்பித்தான். நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கோ. என் ஒய்ஃபோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கோ. அண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட், அப்புறம் அவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸோட சேலரி, இதெல்லாம் நாளைக்குள்ள செட்டில் ஆயிருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கெல்லாம் பின்னாடி நான் தான் என் ஒய்ஃப்க்கு தெரியவே கூடாது. ஓகே என்று சொல்லிவிட்டு ஹரிஷ் போனை கட் செய்ய இரவெல்லாம் தூங்காமல் கவலையில் இருந்தாள் சந்தனா. அப்பொழுது மீண்டும் தர்ஷினி அவளுக்கு போன் செய்தாள். ஹலோ, என்னாச்சு தர்ஷினி? அசோக்கிட்ட பேசுனியா? அவன் என்ன சொன்னா? பணம் தரேன்னு சொன்னானா? வெயிட், ஜஸ்ட் ரிலாக்ஸ் சந்தனா. நான் அசோக் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அவனுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே தான். அவன் நாளைக்கே உன் கிளைண்ட்ஸை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷினி. தேங்க்யூ சோ மச். இந்த ஹெல்ப்பை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன் என்று தர்ஷினிக்கு உருகி நன்றி தெரிவித்தாள் சந்தனா. அடுத்த நாள் காலை எதிர்பாராத விதமாக அவளுடைய கார் பஞ்சர் ஆகி இருக்க அவளை 5 நிமிடத்தில் ஆபீஸில் டிராப் செய்வதாக ஹரிஷ் அழைத்து வந்தான். சந்தனாவும் வேறு வழியின்றி அவனுடன் ஆபீஸுக்கு வந்திறங்க அதை பார்த்து கேவலமாக பேசினாள் அவளுடைய செக்ரட்டரி. என்ன மேம், இந்த வண்டியில வந்திருக்கீங்க? உங்க கார் என்னாச்சு? என் நேரம் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, அதை விடு. அசோக் என்ன வரலையா? வர டைம் தான் மேம், இப்போ வந்துருவாரு. அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சொகுசு கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து டிப்டாப்பாக இறங்கினான் அசோக்.
அவனை பார்த்ததுமே உற்சாகமாக வரவேற்றாள் சந்தனா. ஹாய் அசோக். ஹாய் சந்தனா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தோம். அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து, வாட், இந்த வண்டியா? இந்த மாதிரி வண்டியில நீ எதுக்கு வர? சொல்லியிருந்தா நானே உன்னை பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. பிக்கப் என்கிற வார்த்தையை அசோக் அழுத்தி சொல்ல அதை கேட்டு கோபமடைந்தான் ஹரிஷ். சரி அதை விடு. அசோக் கிளைண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டியா? அது எதுவும் இஷ்யூ ஆகாதுல்ல? கம் ஆன் சந்தனா, நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? அசோக் தன் மனைவியை தவறாக தொடுவதை பார்த்து கொந்தளித்த ஹரிஷ் நேராக வந்து அவனுடைய சட்டையை பிடிக்க, ஏய் கையெடு. யாரா நீ? ஆமா, இவன் யார்? உன் பாடி கார்டா? இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்களோடலாம் ஏன் சேர்ற நீ? எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பொண்டாட்டி மேல கை வைப்ப? நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏய், அவளே கவலைப்படல, உனக்கு என்னடா பிரச்சனை? இதை பார்த்த சந்தனாவின் ஊழியர்கள் அத்தனை பேரும் சிரிக்க அது அசோக்குக்கு பெரும் அவமானத்தை கொடுத்தது. ஹரிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் இதுக்கு தான் கூட்டு வந்தேனா? எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தறப்ப ஏன் இப்படி பண்ற? என் மேல எதுக்கு சந்தனா கோவப்படுற? அவன் என்ன சொன்னது உனக்கு தப்பா தெரியலையா? அசோக் பண்ணல என்ன தப்பு இருக்கு? என் நிலைமைய புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்ற? அசோக் அசோக் ப்ளீஸ் அசோக் போகாத அசோக். ஹரிஷ் மேல இருக்க தப்புக்கு நான் சாரி கேட்கிறேன். ப்ளீஸ் அசோக், உன்னை விட்டு இந்த ப்ராப்ளம்ல இருந்து என்ன யாருமே காப்பாற்ற முடியாது. அது உனக்கு தெரியுது, ஆனா உன் புருஷனுக்கு தெரியலையே. எல்லாரும் முன்னாடி என்னை அடிச்சு அவமானப்படுத்திருக்கான். அவனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன ஹரிஷ் மண்ணு மாதிரி நிக்கிற? அசோக் போய் சாரி கேளு ஹரிஷ். அவன் காலில் நான் விழணுமா? உனக்கு ஏதாவது மண்டை குழம்பு போச்சா? கண்டவன் காலில் போய் விழ சொல்ற? சாரி சந்தனா, இதுக்கு மேல நான் இங்க நின்னேன்னா அது எனக்கு தான் அசிங்கம். அதான் அவன் தைரியமான புருஷன் இருக்கான்ல, அவன் அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவான். சந்தனாவை மேலும் வெறுப்பேற்ற நினைத்த அசோக் தன்னுடைய காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி சென்றான். இப்போ உனக்கு சந்தோஷமா? எல்லாரும் முன்னாடி இப்படி என்ன நிக்க வச்சிட்டல? உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ? ஒரு சாரி கேட்டா உன் பரம்பரமான போடுமா? இவ்ளோ நாள் நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தோணுது நீ ஒரு சரியான சாடிஸ்ட். இப்படி கண்ட முன்னாடி கெஞ்ச வச்சிட்டல? என் கண்ணு முன்னாடி நிக்காது, எங்கேயாச்சும் போய் தல என்று சந்தனா கோபமாக அங்கிருந்து செல்ல உடைந்து போனான் ஹரிஷ். சந்தனா, நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? சொல்ல சொல்ல கேட்காம அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னியே, இப்ப என்னாச்சு? அவன் புத்திய காட்டினா இல்ல, அவனால இப்போ எல்லாரும் தெருவுக்கு வந்துட்டோம். சந்தனா ஒரு நிமிஷம், நான் அசோக் கிட்ட பேசினேன். அவன் இப்போவும் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கான். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ ஹரிஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கை கல்யாணம் பண்ண சம்மதிச்சா இப்போவே உன் பிரச்சனை இருந்து காப்பாற்ற அவன் ரெடியாக இருக்கான். அவளை எதுக்கு நீ முறைக்கிற? தர்ஷினி சொல்லறதுல என்ன தப்பு இருக்கு? அசோக்குக்கு என்ன குறைச்சல்? பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, பார்க்க லட்சணமா வேற இருக்கான். இந்த தருதலைய தலைமொழிக்கிட்டு அசோக் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னொரு பக்கம் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சந்தனாவை இருவரும் மேலும் குழப்ப தடுமாற ஆரம்பித்தாள் சந்தனா. அப்பொழுது அவளுடைய கிளையண்டிடமிருந்து அவளுக்கு போன் வந்தது. வணக்கம் மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஆபீஸ் டாக்குமெண்ட், வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்பிட்டேன். அன்னைக்கு உங்களை தப்பா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்று கிளையண்ட் கனிவாக பேச சந்தனாவுக்கு அது பெரும் ஷாக்காக இருந்தது. அடுத்த நொடியே சந்தனாவின் செக்ரட்டரி அவளுக்கு போன் செய்தாள். யாரோ ஒருத்தர் நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே salary கிரெடிட் பண்ணிருக்கார் மேம். எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதை சொல்லதான் மேம் உங்களுக்கு கால் பண்ணேன். செட்டில் பண்ணிட்டாங்களா? ஆமா மேம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியாமல் சந்தனா ஆச்சரியமாக, என்னோட கிளையண்ட் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரும் செட்டில் பண்ணதா சொல்றாரு. என்னோட எம்ப்ளாயிஸ்க்கும் salary போயிருக்கு. என்ன? யாரா இருக்கும்? இன்னுமா புரியல? இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அசோக் தான். அவ்வளோ அசிங்கப்பட்ட அப்புறமும் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான் பாரு. இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. இப்போவாவது தெரிஞ்சுக்கோ,
உன்னை யாரு உண்மையா லவ் பண்றாங்கன்னு. என்று தர்ஷினி சந்தோஷமாக கூற வேறு வழியின்றி அதை அப்படியே நம்பினாள் சந்தனா. இன்னொரு பக்கம் ஹரிஷ் மீண்டும் அதே ரகசிய போன் காலில் நான் இருந்தார். சொன்னதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுல, அப்புறம் நாளைக்கு வந்து சொதப்பிடக்கூடாது. நான் சொன்ன விஷயம்லாம் வாங்கிட்டீங்களான்னு மாறி மாறி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்திலே யாரும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருக்க கூடாது. காலை விடிந்ததும் உற்சாகமாக எழுந்த ஹரிஷ் அனைத்து ரகசியங்களையும் சந்தனாவிடம் சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ் பரிசை கொடுப்பதற்காக அவளை தேடினான். ஆனால் சந்தனா அங்கு இல்லை. போனில் அவளை அழைத்தாலும் பதில் வரவில்லை. அப்பொழுதுதான் வீட்டில் யாருமே இல்லாதது அவனுக்கு புரிந்தது. சந்தனாவிற்கு மெசேஜ் செய்து கொண்டே வாசலுக்கு வந்தவன் ஒரு சொகுசு கார் உள்ளே வருவதை பார்த்து அப்படியே நின்றான். அதிலிருந்து சந்தனா, திலகா மற்றும் தர்ஷினி இறங்க அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடி இவன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்து கோட் சூட் போட்டு நின்னுட்டு இருக்கான். எங்கேயாவது வாடகைக்கு எடுத்திருப்பானோ? அது வந்து எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பான். என்ன சந்தனா, எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ காணும் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சந்தனா, உன்னதான் கேக்குறேன். எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லிட்டு போக மாட்டியா? அப்பொழுது அதே காரிலிருந்து இறங்கி ஆணவமாக நடந்து வந்தான் அசோக். அவனை பார்த்ததுமே ஹரிஷுக்கு கடும் கோபம் வந்தது. அதுவும் இவன் கூட எதுக்கு நீ வெளியே போற? இவனை பார்த்தாலே காண்டாவுது. சரி வா, நம்ம கார்ல ஏறு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன? நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றியா? நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சு. என்று தர்ஷினி கூற ஹரிஷ் ஒன்றுமே புரியாமல் அவர்களை பார்த்தான். என்ன சந்தனா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன். உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கும் சந்தனாக்கும் மேரேஜ் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தர்ஷினி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் நொறுங்கி போனான் ஹரிஷ். சந்தனா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. நீ அவங்கள நம்பாத. இவெல்லாம் ஒரு ஆள்னு போய் இவனை. ஏய், என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னோட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த காரோட விலை என்னன்னாவது தெரியுமா உனக்கு? ஏய், இந்த காரை விடு. நான் போட்டிருக்கிற கண்ணாடியோட விலை என்னன்னாவது தெரியுமா உனக்கு? நீ மாசம் ஃபுல்லா உழைச்சாலும் இந்த கண்ணாடியெல்லாம் வாங்க முடியாது உன்னால. சந்தனா, இவன் சொல்ற மாதிரி நான் ஏழந்தா என்ன விட்டு போறியா? சொல்லு சந்தனா, என்கிட்ட காசுல இருந்தா என்ன விட்டுட்டு போறியா? ஆமா, அதுக்காக தான் விட்டு போறேன். என் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சும் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துற உன்னை விட நீ அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எனக்காக எல்லாத்தையுமே மறந்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தியா? அவர் எவ்வளவோ மேல். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் அசோகோட கால் தூசிக்கு சமம். என்று சந்தனா கோபமாக கத்திக் கொண்டிருக்க ஹரிஷ் இந்த உலகமே நொறுங்கி போனது போல உணர்ந்தான். மகிழ்ச்சியாக முன்னே வந்த திலகா, இந்தா டைவோர்ஸ் பேப்பர். என் பொண்ணு கையெழுத்து போட்டுட்டா, நீயும் கையெழுத்து போட்டு உடனே இந்த இடத்தை காலி பண்ணு என்று அலட்சியமாக சொல்ல ஹரிஷ் சந்தனாவை ஏக்கத்தோடு பார்த்தான். சந்தனாவை தன்னை விட்டு பிரிவதற்கு முடிவெடுத்ததால் விவாகரத்துக்கு கையெழுத்திட்டான் ஹரிஷ். அதே நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய சொகுசு கார்கள் அந்த வளாகத்தின் உள்ளே வந்தது. அது ஏன் என்று தெரியாமல் அசோக் உட்பட எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்க அந்த காரிலிருந்து விலை மதிப்புமிக்க கோட் சூட் அணிந்த நபர்கள் இறங்கினர். அதில் ஒரு அழகிய பெண் சந்தனாவின் முன்னே வந்து ஒரு பாக்ஸை ஓபன் செய்ய அதில் 20 கோடி மதிப்புள்ள சாலிடர் நெக்லஸ் இருந்ததை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயினர். வந்தவர்களின் தோரணை இது ஹரிஷ் செய்த ஏற்பாடு என்று காட்டிக் கொடுத்தது. அப்பொழுது சந்தனா திடீரென வாந்தி எடுக்க அதை பார்த்து நிலநடுக்கம் வந்தது போல மிரண்டு போனான் அசோக்.
ஹரிஷும் சந்தனாவும் இணைவார்களா? ஹரிஷ் அனைவரிடமும் மறைக்கும் ரகசியம் என்ன? ஹரிஷ் தான் உதவி செய்தான் என்கிற ரகசியம் சந்தனாவுக்கு தெரிய வருமா? வீட்டோட மாப்பிள்ளையாக அவமானப்படும் ஒருவன் எப்படி 20 கோடிக்கு வைர நெக்லஸ் வாங்கினான்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இந்த ஆடியோ சினிமாவை இலவசமாக கேளுங்க. இது கிங். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.